ஃப்ரைடே மார்னிங் மேக்கால தோட்டத்தில முருங்கைக்கீரை இருந்துச்சு. சரி போய் பிடுங்கிட்டு வரலான்ட்டு நானும் ஹஸ்பண்டும் போயிருந்தோம். தண்ணி இல்லாம நெறைய மரம் காஞ்சு போச்சு. ஒரு மரம் மட்டும் நல்லா தழைஞ்சிருந்துச்சு. அதுலேருந்து கீரைய மட்டும் பிடுங்கிட்டு வந்திருந்தோம். இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் பொடி அரைச்சு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. அத கொண்டு வந்து வச்சுட்டு ஆட்டுக்குட்டிக்கு பால் குடுத்துட்டோம். இந்த குட்டிகள்லாம் பால் குடிக்கிற வயசே இல்ல. பெரிய குட்டி ஆயிருச்சு. இருந்தாலும் அத்தை பால் குடுத்துட்ருக்காங்க. ஹஸ்பண்ட் மாடெல்லாம் தண்ணி கட்டுறேன்னு சொல்லி தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க. சரி நான் அவுத்து விடுறேன்னு சொல்லி மாட்ட அவுத்து விட்டுட்டேன். அத்தை தண்ணி கட்டி கட்டிட்டாங்க. இதுக்குள்ளேயே சமயம் எந்திரிச்சிட்டாங்க. நான் சமயம் வந்து ரெஃப்ரெஷ் ஆக்கி அவங்கள வந்து கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் தீனி போட்டாங்க மாட்டுக்கெல்லாம். எந்திரிச்சதுமே மண்ணில் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பத்தாவோட சேர்ந்து இந்த சல்லடையில் மண் போட்டு சலிச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு நான் வந்து முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஹஸ்பண்டும் சமியும் முடி வெட்ட கிளம்பிட்டாங்க சமிக்கு. சமி வந்து முடி வெட்டவே விட மாட்டாங்க. வீட்டிலேருந்தே சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க. அழுகாமல் முடி வெட்டிக்கிட்டின்னா உனக்கு பொம்மை வாங்கி தரேன்னு சொல்லி அதே மாதிரி முடி வெட்டிட்டு ஒரு குட்டி காரு ஒரு குடமும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வந்ததுமே முடி வெட்டினது எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தாங்க.